السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் ஷாஜி ஹஜ் உம்ரா சர்வீஸின் வழியாக உம்ராவுடைய ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு உம்ராவில் செய்யும் பொழுது ஓதக்கூடிய ஒரு சில துவாக்கள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான துவாக்களை மாத்திரம் நாம் இங்கு தெரிந்து கொள்வோம். நாம் தவாப் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என்னென்ன துவாக்கள் நமக்கு தெரியுமோ எல்லா விதமான துவாக்களையும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். தவாப் செய்யும் போது நாம் தேவையில்லாத வீண் பேச்சுகளிலோ அல்லது நாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நான் தவாப் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயல்பாடுகளோ இந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபடக்கூடாது. முழுக்க துவாவில் நாம் ஈடுபட வேண்டும். தவாப் செய்யும் பொழுது அதிகமாக துவாவை நாம் செய்யக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பிரத்யேகமாக செய்யக்கூடிய ஒரு சில துவாக்களை மாத்திரம் இங்கு நாம் பதிவு செய்வோம். அதே போன்று ருக்னே யமானிற்கும் ஹஜருல் அஸ்வத் இந்த இரண்டு பகுதிக்கும் இடையில் நாம் ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆখিরাতি ஹசனா வகினா அதாபன் நார் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் அதிகமாக நாம் ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் தவாஃபை முடித்ததற்கு பிறகு அடுத்து நாம் சஈ செய்வதற்காக வேண்டி நாம் செல்வோம். சஃபா மர்வாவில் சஈ செய்வதற்காக வேண்டி நாம் செல்வோம். அப்பொழுது நாம் சஃபாவிலிருந்து நம்முடைய சஈயை நாம் ஆரம்பிப்போம். அப்பொழுது ஆரம்பத்தில் அங்கேயே எழுதி போட்டிருப்பார்கள். அதாவது அங்க அந்த சஈ செய்யும் பொழுது எதை ஓதி ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அங்கேயும் எழுதி போட்டிருப்பாங்க. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா மின் ஷஆயிரில்லா என்ற அந்த வாசகத்தை எழுதி போட்டிருப்பார்கள். இதை சொல்லி நாம் ஆரம்பிப்போம். ஆரம்பித்து நாம் சஃபா மர்வாவிலே நாம் சஈ செய்து கொண்டு இருக்கும் பொழுது சஃபாவுடைய மலையில் மர்வாவுடைய மலையில் ஏறி நாம் காபாவை முன்னோக்கி செய்யக்கூடிய திக்ர்கள் ஒன்றுதான். அதை நான் இங்க ஸ்கிரீன்லையும் நான் கொடுக்குறேன். அதை அப்படியே பார்த்து கொள்ளுங்கள். அந்த துவா என்னவென்று சொன்னால், அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده أنجز وعده ونصر عبده وهزم الأحزاب وحده. இந்த துவாவை நாம் 3 முறை அந்த சஃபாவுடைய குன்றிலும் மர்வாவுடைய குன்றிலும் நாம் ஏறி காபை முன்னோக்கி நாம் இதை ஓத வேண்டும். அதே சமயத்தில் நாம் சஃபா மர்வாவில் நாம் சஈ செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் பச்சை விளக்குகள் போட்டிருப்பார்கள். நாம் மேலே பார்த்தால் தெரியும், பச்சை விளக்குகள் போட்டிருப்பார்கள். அந்த இடத்தில் நாம் ஹர்வலா செய்வோம். ஹர்வலா என்று சொன்னால் அந்த இடத்தில் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஓடி நாம் என்ன செய்வோம் என்றால் சஈ செய்வோம். வேகமாக கொஞ்சம் என்ன செய்வோம், ஓடுவோம். இது பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கு மட்டும்தான். அந்த சமயத்தில் அங்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை இஸ்திக்ஃபார் அதிகமாக நாம் செய்வோம். அந்த பிரார்த்தனைகளும் அங்கு எழுதி போட்டு இருப்பார்கள். அங்கு என்னென்ன ஓத வேண்டும் என்பதை அங்கு நம்ம பார்த்து ஓதி கொள்ளலாம். அதில் நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார்கள் ஒன்றுதான். அதையும் நாம் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் முடிந்த அளவு அதிகமாக இஸ்திக்ஃபாரை அதை செய்து கொள்ளுங்கள். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் இன்னக அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் இன்னக அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம். இந்த துவாவை நாம் அந்த சஈ செய்யும் பொழுது ஹர்வலா என்ற அந்த செயலை செய்யும் பொழுது பச்சை விளக்கு போட்டிருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக நாம் இதை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து உங்கள் எல்லோருக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஷாஜி ஹஜ் உம்ரா சர்வீஸின் வாயிலாக வேறொரு நல்ல ஒரு தகவலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.